மணி இருக்கும். கோழி கூவுச்சு. ஆனா ஊர்ல யாரும் எழுந்திருக்கல. வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல தண்ணி தெளிச்ச சத்தமோ கோலம் போடுற சத்தமோ கேக்கல. ஊரே வெறிச்சோடி தான் இருந்துச்சு. வீடு எல்லாமே அழுக்காவும் இருந்துச்சு. டே ராஜையா, இன்னுமாடா எழுந்திருக்கல? விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது? ஊரே நாம கொடுக்கற காப்பிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி? எழுந்திருச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலைய பாரு. அப்போ ராஜையா கண்ணை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து, நீ வேற என்ன நாராயணா, ராத்திரி என்னால சரியா தூங்க முடியல. அந்த தூசு பிடிச்ச வீட்டுக்குள்ள படுத்து தூங்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம். 10 வருஷம் ஆச்சு எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு அழகான கோலத்தை பார்த்து. ஒரு கொலுசு சத்தமும் இல்ல, ஒரு வளையல் சத்தமும் இல்ல. நாமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோமா இல்ல நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. நம்ம தெருவை கொஞ்சம் எட்டி பாரேன், சுடுகாடு மாதிரியே இருக்கு. நாராயணர் ரொம்ப திமிரா, இங்க பாரு ராஜையா, அன்னைக்கு அந்த அம்மாபுரத்தை சேர்ந்தவங்க நம்மள குறைச்சி மதிப்பிட்டாங்க. பொம்பளைங்க எல்லாருமே அவங்க பக்கம் தானே நின்னாங்க. அவங்க முன்னாடி நம்ம கௌரவம் போகக்கூடாது. அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதா? பசிச்சா சாப்பிட போறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க போறோம். இதுக்கு பொம்பளைங்க எதுக்கு இருக்கணும்? அது சரி, நம்ம வாழற வாழ்க்கை சரிதானா? ஒரு தடவை சமையல் அறைய போய் பாரு. அந்த ரங்கையா சமைக்கிற சமையலுக்கு கஞ்சி எவ்வளவோ மேலு. அவன் செய்யற சமையல்ல உப்பு காரம் புளிப்புன்னு எதுவும் இல்லை. அதில் எதையெல்லாம் சேர்க்கணும்னு கூட அவனுக்கும் தெரியல. இதுதான் நாம கேட்ட கௌரவமா? பசியை கொண்டுட்டு வாழ்றது. அது ஊருக்கே உணவு செய்யற உணவு சாலை. அந்த காலத்துல மசி பிடிச்சிருந்த ஒரு பழைய செவுரு. ரங்கையா சமையலறையில சமைக்க முடியாம கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தான். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சமையலறையில கரண்டி சத்தத்தை விட அவன் கத்துற சத்தம் தான் அதிகமா இருந்துச்சு. டே சோமையா, விறக என்ன தண்ணியிலையா நினச்சி கொண்டு வந்து வச்சிருக்க? எரியவே மாட்டேங்குது, புகை மட்டும்தான் வருது. என்னால் இனிமே சமைக்கலாம் முடியாது. இந்த கடுகு வெடிக்கவும் மாட்டேங்குது. அந்த பெருங்காயத்தை போட்டால் மனமும் வர மாட்டேங்குது. சாம்பார் சாம்பாராகவும் இல்லை, சாப்பாடு சாப்பாடாகவும் இல்லை. சோமையா துணியை துவைச்சுக்கிட்டே, நான் மட்டும் என்ன பண்ணுறது ரங்கையா? இங்கே பாரு, உங்கள் ஆம்பளைங்க துணியை துவைச்சி துவைச்சி கையெல்லாம் செவந்து போச்சு. ஆம்பளைங்க துணியில் எப்போவுமே அழுக்கு அதிகம். பொம்பளைங்க இருக்கும்போது ஆத்தங்கரைக்கு போய் துணியை துவைக்கும் போது கூட சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு துணி துவைக்கிற கஷ்டம் கூட இருக்காது. ஆனால் இப்போ பாரு, இதை துவைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முந்தா நேத்து நாராயணையா வந்து குழம்புல உப்பு இல்லைன்னு கத்திட்டு போனாரு. அவருக்கு என்ன தெரியும்? அந்த உப்பு டப்பாவை தேடவே 1 மணி நேரம் ஆச்சு. முந்தா நேத்து புளிக்கரைசல்ல ஓடு இருக்குன்னு சொல்றாரு. பொம்பளைங்க இல்லாம இங்க ஒரு வேலையும் நடக்கல. எல்லாருக்கும் பசி 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 மட்டும்தான். இவங்களுக்காக சமைச்சே சமைச்சே எனக்கு கை தான் வலிக்குது.